இப்போ நம்ம முத்து மாலையை பற்றி தெரிஞ்சுப்போம். முத்து இருக்குது பார்த்திங்கன்னா, முத்து எல்லா ராசிக்காரர்களும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய முத்து அப்படின்னாலே நீரில் கடல் கடியில் கிடைக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அங்கே தான் சக்தி நிலை போகிறது. அப்போ நமக்கு எது தேவைன்னு தெளிவாக தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே போய் நம்ம சக்தி போய் சேர்ந்து நமக்கு இது வேணுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும், எடுத்துக்க ஆரம்பிப்போம், நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இல்லை, முத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, மகாலட்சுமி தன்மை கொண்டது, கடல்லேருந்து கிடைக்கக்கூடியதா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் முத்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ஒரிஜினல் முத்து ஏற்கனவே சொன்ன பாருங்கள், பிளாஸ்டிக்காக இருந்தால் சுடுதண்ணில் போட்டால் உருகிடும், ஒரிஜினல் முத்து உருகாது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற சாஸ்திரம் நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுடைய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம முத்து மாலையை பற்றி தெரிஞ்சுப்போம். முத்து இருக்குது பார்த்திங்கன்னா, முத்து எல்லா ராசிக்காரர்களும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய முத்து அப்படின்னாலே நீரில் கடல் கடியில் கிடைக்கக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இது சந்திரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடியது. சந்திரன் எனர்ஜி ரிசீவ் பண்ண என்ன ஆகும்? சந்திரனாலே மனோகாரகன் சரியாக இருந்தால் வாழ்க்கை எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ மனசில் குழப்பமாக இருக்குது, மனசு தெளிவாக இருக்க மாட்டேங்குது, மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. நான் பாசிட்டிவ் தாட் நினைக்கணும்னு நினைக்கிறேன், மனசில் அது வரமாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, மனசை ஒருநிலைப்படுத்த முடியல தியானம் பண்ணுறதுக்கு, என்ன பண்ணாலும் நெகட்டிவ் தாட் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே, அதாவது இது மட்டும் இல்லைங்க, நல்ல விஷயங்கள் என்னால் நினைக்க முடியல, நெகட்டிவ் தாட் வரலைங்க, ஆனாலும் நல்ல விஷயங்கள் என்னால் நினைக்க முடியல. மற்றவங்ககிட்ட பேசினா இன்னொருத்தரை பற்றி குறையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் என்னை பற்றியே குறையாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி நான் குறையாக வெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை தவிர மற்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு வாழ்க்கைக்கு எது தேவைன்னு எனக்கு தெளிவாக தெரியும், எதை சிந்தித்தால் நான் அதை அடைய முடியும், எதை செய்தால் நான் அடைய முடியும் எனக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் என்னால் அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செய்கிறேன், அதுக்கப்புறம் அந்த மனசு மனநிலை டைவர்ட் ஆகி அங்கே போய்ட்டு தேவையில்லாத விஷயங்களை ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் பலருக்கும் மனநிலை இருக்குது. சிலர் என்ன தெரியுங்களா, வாய் விட்டு பேசிடுறாங்க. சிலர் ரோட்டில் நடந்துப்பாங்க, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ளே இல்லை, வாய் விட்டே பேசிடுறாங்க. பாருங்கள், என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். மனசுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல நேரங்களில் நமக்கு தெரியாமல் மனசு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட மனசு பேசிகிட்டு இருக்கு. வாய் அசையாததுனால நம்ம நல்லா அப்படி சூப்பரானவங்களும், வாய் அசைஞ்சு பேசுகிறவங்க ரொம்ப பைத்தியக்கார, தனக்கு தானே பேசிக்கிறவங்க பைத்தியக்காரன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு விதத்தில் மனநிலை தவறிய மனநிலை சரியில்லாத ஒரு விதமான நோயாளிகள் சொல்லலாமா. அதை எப்படி சரி பண்ணுறதான், அதுக்கு தான் முத்து. அந்த பேர்லுங்கிறது மனோகாரகங்களா, அந்த பேர்ல் சந்திரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடாது. அந்த பேர்ல் முத்து யூஸ் பண்ண நமக்கு மனநிலை பேலன்ஸ் ஆகும். வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அங்கே தான் சக்தி நிலை போகிறது. அப்போ நமக்கு எது தேவைன்னு தெளிவாக தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே போய் நம்ம சக்தி போய் சேர்ந்து நமக்கு இது வேணுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும், எடுத்துக்க ஆரம்பிப்போம், நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லை, முத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, மகாலட்சுமி தன்மை கொண்டது, கடல்லேருந்து கிடைக்கக்கூடியதா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்கும் நமக்கு தேவை முத்து. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த முத்து இருக்குது பாருங்கள், முத்து மாலை, இந்த முத்து மாலையை கடவுளுக்கு போடுங்க. இல்லைங்க எனக்கு முத்து 1 2 தாங்க இருக்குது, அதை சாமிக்கிட்ட, அதாவது மகாலட்சுமி அம்மன் காலில் வைங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மோதிரத்தில், வெள்ளி மோதிரத்தில் முத்து பதிச்சு மோதிரம் போட்டுக்கோங்க. மனநிலை ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க வரமாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தாட்ஸ் இருக்க சொன்ன பாருங்க லிஸ்ட்டே, அந்த மாதிரி இருக்கிறவங்க முத்து மோதிரம் போடுங்க. முக்கியமாக பெண்கள் முத்து மணி மாலை போடுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, கோல்டோட ஒன்றும் பெரிய காஸ்ட்லியெலாம் இல்லை. இப்போ 1 கிராம் கோல்டே 9000 ரூபாய்க்கு, அந்த 8000 ரூபா 6000 ரூபாய்க்கு நல்ல முத்து மாலையெல்லாம் கிடைக்குது. எனக்கு முழுசாக முத்து வச்சு பிடிக்கலங்க, நீங்கள் போடுற செயினில் ஒரு முத்தாவது கோத்துக்கோங்க. முத்து உங்கள் உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கணும். உடம்புல படப்பட மோதிரமாக போட்டாலும் சரி, செயினில் போட்டாலும் சரி. நீங்கள் அதுவும் சிலர் காதில் போட்டுப்பாங்க பெண்கள், காதில் அந்த என்னது லோலாக்கா எதுவும் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம உடம்புல முத்து படுற மாதிரி இருக்கணும், போட்டுக்கோங்க. நிச்சயமாக நம்ம மனநிலை மாற ஆரம்பிக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு டிப்ஸ் ஒன்று இருக்குதுங்க, சூப்பரான டிப்ஸு, ரொம்ப எல்லாருமே செய்யக்கூடிய டிப்ஸு, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யக்கூடிய டிப்ஸு.
ஒரே ஒரு முத்து ஒன்று வாங்கிக்கோங்க, இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி மண்பானை இந்த மாதிரி ஏதாவது தண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் போட்டு விட்ருங்க. அப்போ அந்த முத்தோட எனர்ஜி அந்த தண்ணியில் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த தண்ணி நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுக்கு சந்திரன் எனர்ஜி முழுமையாக கிடைக்கும். சந்திரன் எனர்ஜி முழுமையாக கிடைக்க மனநிலை பேலன்ஸ் ஆகும், முத்தோட எனர்ஜியும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், மூலிகை தேநீர் போடுறீங்க பாருங்கள், மூலிகை தேநீர் போடும்போது ஒரிஜினல் முத்தை அந்த தேநீர்லேயே போட்டுருங்க. தண்ணி சுட வைக்கும் போதேவா, ஆமாம், பச்சை தண்ணியிலே போட்டு நல்லா சுட வைக்கும் போதே பிளாஸ்டிக்காக இருந்தால் உருகும், முத்து உருகாது. அந்த முத்தில் சூடு பட்ட அதுலேருந்து ஃப்ரீக்வன்சி தண்ணியில் வந்து சேர்ந்து அது குடிக்கும்போது, அந்த மூலிகை தேநீர் சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு முத்தோட எனர்ஜியும் சேர்ந்து கிடைக்கும். அப்போ ஒரு முத்தை எவ்வளோ எந்த மாதிரிலாம் பயன்படுத்தலான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை கண்ணாடி டம்ளரில் ஒரு முத்தை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. எப்போ நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் ஏந்திரிச்ச உடனே ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிங்க. இப்போ முத்தோட எனர்ஜி உங்களுக்குள்ளே போய் சேரும், சந்திரன் எனர்ஜி உங்களுக்குள்ளே போய் சேரும். தினமும் செய்யலாமல் தினமும் செய்யுங்க. முத்துக்கு தோஷம் கிடையாது. முத்துக்கு இந்த ராசிக்காரங்க போடணும், அந்த ராசிக்காரங்க போடணும், இந்த நட்சத்திரக்காரங்க போடக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்த முத்து பயன்படுத்த வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வு நிலை டெய்லியுமே கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி நம்ம வாழ்க்கை க்ரோ ஆகிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மனசு பேலன்ஸ் ஆகும், மனநிலை சரியாகும். வாழ்க்கையே மொத்தமாக மனசு தாங்க. மனசு எது நினைக்குதோ அதுதாங்க வாழ்க்கை. இப்போ மனசு சரியான எண்ணங்கள் சரியான விஷயங்கள் நினைக்கும்போது வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அதனால் முத்தை பயன்படுத்த வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். இதில் ஒரிஜினல் முத்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ஒரிஜினல் முத்து ஏற்கனவே சொன்ன பாருங்கள், பிளாஸ்டிக்காக இருந்தால் சுடுதண்ணில் போட்டால் உருகிடும், ஒரிஜினல் முத்து உருகாது. ஸோ ஒரிஜினல் முத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா, அது உங்களுக்கு அந்த கையில் தொட்டு பார்த்தாலே அந்த ஃப்ரீக்வன்சி அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரிஜினல் முத்தான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு இப்படி பயன்படுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரிஜினல் முத்து வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் இல்லை வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இருக்குது நம்மக்கிட்ட ஒரிஜினல் முத்து இருக்குது. முத்துமணி மாலை வேணுனாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அது இப்போ ஸ்டாக் இல்லை கையில், உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு முத்து 2 முத்து வேணும்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. ஸோ வாங்கிக்கோங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை முத்து யூஸ் பண்ண வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்கள் வரும். வாழ்க வளமுடன்.